ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் தை மாதம் 4ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:03 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை மிக மிக அற்புதமான நாள். முன்னோர்களுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடனை செலுத்த வேண்டிய நாள். மாதந்தோறும் தர்ப்பணம் செய்யவில்லை என்றாலும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். மாதந்தோறும் அமாவாசை தர்ப்பணம் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏதோ காரணத்தினாலே இடையிலே செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியிலே வருகின்ற மகாலய அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளிலே எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி தள்ளி போடாமல் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி இந்த 3 அமாவாசைகளிலே தர்ப்பணம் செய்பவர்களுக்கு மற்ற அமாவாசைகளிலேயும் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே தை அமாவாசை, அவசியம் தர்ப்பணம் செய்யுங்கள். முன்னோர்களுக்கான கடன்களை செலுத்தி விடுங்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருஹோரை. இந்த ஹோரையிலே இன்றைய சுபகோரை குருஹோரை காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருவை தரிசிக்கலாம், வியாபாரம் புதிதாக தொடங்கலாம், விவசாயம் செய்யலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், கல்யாணத்திற்கு திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்கலாம். இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்யக்கூடிய அருமையான ஹோரை இந்த ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்தில் எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:35 வரை பூராடம், அதன் பிறகு உத்திராடம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:19 வரை சதுர்தசி, அதன் பிறகு சர்வ அமாவாசை. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைகள் சீராகும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். சந்திராட்டமும் இருக்கின்ற நாட்களிலே மனது அலைபாயும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். அது குடும்ப ரீதியாக என்றாலும் சரி, தொழில் ரீதியாக என்றாலும் சரி, எப்படிப்பட்ட முடிவுகளாக இருந்தாலும் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளிலே தள்ளி போடுவது நல்லது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வழக்கு வியாஜியங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே குலதெய்வத்தை அதிகம் நினைத்து கொள்ளுங்கள். குலதெய்வத்துடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் சொல்லுங்கள், எழுதுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மாலைக்குள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை, முக்கியமான முயற்சிகளை எல்லாம் செய்து முடித்து விடுங்கள். மாலையிலே சந்திராட்டமும் தொடங்கிவிடும்.
ஆகவே இன்று மாலைக்குள் முக்கியமான முடிவுகள், முக்கியமான தொழில் சம்பந்தமான முயற்சிகள், முதலீடுகள் இவற்றையெல்லாம் முடித்து கொள்ளுங்கள். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை முடித்து கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் மாலைக்குள்ளாக செய்து வைத்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாள் என்பது மாலை வரை உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். மாலை 5 மணிக்கு மேல்தான் உங்களுக்கு சந்திராட்டமம் தொடங்குகின்றது. எனவே முக்கியமான முடிவுகளையும், முக்கியமான முயற்சிகளையும், முக்கியமான முதலீடுகளையும் மாலைக்குள் சரி செய்து கொண்டு அதற்கு பின் அமைதியாகி விடுங்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்கி மனம் சந்தோஷம் அடைவீர்கள். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டியறார். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. காரிய அனுகூலங்கள் உண்டாகும். ஆனால் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அலுவலகத்திலே. ஆக அலுவலகத்திலே வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். யாரோடும் பேசாதீர்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக வகையிலே பணியிட மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே 50க்கு 50ஆக இருக்கின்றது. நற்பலன்களும் இருக்கின்றது, கெடுபலன்களும் இருக்கின்றது. கெடுபலன்கள் குறைய என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். நற்பலன்கள் அதிகரிக்க சூரிய காயத்ரி சொல்லுங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன நடக்கும் என்றால், அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அதாவது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைத்து வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். ஆகவே சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற அருமையான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுகின்ற அருமையான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக முடியும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும்.
மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதத்திலும் வெற்றிகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகின்ற நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்றன. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே எல்லா விதத்திலும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அருமையான நாள். வேலை வாய்ப்புகள் புதிதாக உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன் காணுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்று தை அமாவாசை. இந்த தை அமாவாசை என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும்? நீத்தார் கடன், அதாவது முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களையும் அவர்களுக்கான பூஜைகளையும் முதலிலே செய்துவிட்டு அதன் பிறகுதான் இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். அமாவாசை நாட்களிலே மட்டும் வாசலிலே தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது கூட தர்ப்பணத்தை முடித்த பிறகுதான் செய்ய வேண்டும். பூஜை அறை அதிலே விளக்கேற்றுவது கூட முதலிலே தர்ப்பணத்தை முடித்து கூட வேண்டும். தர்ப்பணத்தை முதலிலே முடித்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய நித்தியப்படி பூஜைகளுக்கான வேலைகளை தொடங்க வேண்டும். காரணம், பித்ருக்களுக்கான அந்த கடன்களை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு ஏற்படாது. அதாவது நாம் ஒரு வங்கியிலே லோனுக்கு அப்ளை செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்னர் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் அடைபட்டிருந்தால்தான் அடுத்த கடனை கொடுப்பார்கள் வங்கியிலே. அதுபோல இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் பக்தி நெறியோடு இருந்தாலும், பக்தி செய்தாலும்,
முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் திதி போன்றவற்றை செய்யாவிட்டால், முறையாக செய்யாவிட்டால் எல்லா அமாவாசைகளிலேயும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். குறிப்பாக மாதம் பிறக்கின்ற நாட்களிலே மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் ஒழுங்காக செய்தால்தான் அதன் பிறகு நாம் செய்கின்ற பூஜைகளுக்கான பலன்களை நமக்கு இறைவன் கொடுப்பார். இல்லை என்றால், எப்படி வங்கியிலே முன்னர் வாங்கிய கடன் அடைபடாவிட்டால் அடுத்த கடன் கொடுக்க மாட்டார்களோ, அதுபோல இறைவன் நமக்கு வரங்களை கொடுக்க மாட்டார். எது தடுக்கும்? முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன். அதனால்தான் இதனை கடன் என்று வைத்தார்கள். நீத்தார் கடன் என்றுதான் திருவள்ளுவர் பெருந்தகை கூட சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் போன்றவற்றை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற தொல்லைகள் என்பது ஒரு 20% அதிகமாக இருக்கும். நாம் எவ்வளவுதான் பரிகாரங்கள் செய்தாலும் அது சரியாகாது. ஆனால் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் போன்றவற்றை சரியாக செய்துவிட்டால் அதன் பிறகு நாம் இறைவனை நாடும்போது இறையருள் என்பது நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய முன்னோர் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய அருளை நமக்கு கொடுப்பார்கள். குழந்தை நன்றாக எல்லாவற்றையும் கிரமமாக செய்கின்றான், இவன் நன்றாக இருக்க வேண்டும், இவனுடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று முன்னோர் நம்மை வாழ்த்துவார்கள். முன்னோர்கள் வாழ்த்திவிட்டால் இறைவனாகப்பட்டவர் நமக்கான அவர் நமக்கு கொடுக்க வேண்டியவற்றை அதிகமாகவே கொடுப்பார். ஆகவே முன்னோர் கடன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைய நாள் தை அமாவாசை. இந்த தை அமாவாசையிலே காலையிலே என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலே எழுந்து நீராடி அந்தணரை அழைத்து நம்முடைய 3 தலைமுறைகள், அப்பா, தாத்தா, பெரிய தாத்தா, அதேபோல் பாட்டி, அதிலிருந்து 3 தலைமுறை, இவர்களுக்கான தர்ப்பணங்களை ஒழுங்காக செய்து அதில் எந்த விதமான ஒரு பின்னத்தையும் ஏற்படுத்தாமல் ஒழுங்காக செய்து இந்த தர்ப்பணத்தை நல்லபடியாக முடித்து அதன் பிறகு நம்முடைய தினந்தோறும் நாம் செய்கின்ற பூஜை, நீங்கள் என்ன பூஜை செய்தாலும் சரி, மகாலட்சுமி பூஜையா, சிவ பூஜையா, என்ன பூஜை செய்கின்றீர்களோ அந்த பூஜையை இந்த அமாவாசை தர்ப்பணத்துக்கு பிறகுதான் செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணம் முடித்து மீண்டும் ஒரு முறை குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு இறைவனிடம் சென்று இறைவனுக்கான பூஜைகளை செய்ய வேண்டும். இப்படி மாதா மாதம் சரியாக செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். எந்த விதமான தடங்கல்களும் ஏற்படாது. இப்போது பெரும்பாலோருக்கு திருமணத்தடை, குழந்தை பிறப்பதிலே தடை, இப்படி எல்லாம் தடைகள் வருகின்றதே. இதற்கு மூல காரணம் என்று பார்த்தால் அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக தெரியும், அவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் என்பது இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது குறைவாக இருக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி வலுப்பெறும்? நம்முடைய முன்னோர்களுக்கான கடமைகளை நாம் ஒழுங்காக செய்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ஏறும். அதுதான் கடன் என்று சொன்னார்கள். கடன் என்று அந்த வார்த்தையை அதனால்தான் சொல்லி வைத்தார்கள். முன்னோர் கடன், நீத்தார் கடன் என்று. ஆகவே நம்முடைய ஜாதக ரீதியாக நம்முடைய தோஷங்கள் குறைய வேண்டும் என்றாலும், தடைகள் நீங்க வேண்டும் என்றாலும், இந்த அமாவாசை தர்ப்பணத்தை விடாமல் மிக சரியாக மாதா மாதம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சில காரணங்களால் உங்களால் கடந்த 2-3 அமாவாசைகள் செய்ய முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை தவற விடாதீர்கள். இன்றைய நாளை தவற விடாமல் இன்றைய நாளிலே ஒழுங்காக தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கான அந்த தர்ப்பணத்தை செய்து விட்டீர்கள் என்றால், இதற்கு முன்பு நீங்கள் செய்யாமல் விட்டீர்கள் அல்லவா, அவையும் இதோடு சேர்ந்துவிடும். சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எனவே எப்படி நாம் வாங்கிய லோனை 3 மாதம் 4 மாதம் ஒன்றாக சேர்த்து கட்டிவிடுகின்றோமோ, அதுபோல இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடந்த 2-3 மாதங்களாக தர்ப்பணம் செய்யவில்லை என்றாலும் இன்றைய நாளிலே தர்ப்பணத்தை கொடுத்து எள்ளும் தண்ணீரும் முன்னோருக்கு தெளித்து ஒரு 20 நிமிட நேரம்தான், அதிக நேரம் இல்லை. இந்த 20 நிமிட நேரத்தை நீங்கள் செலவழித்தால் உங்களுக்கு அது 20 லட்சமாக உங்களுக்கு திரும்ப வரும். ஆகவே தடைகளெல்லாம் விலகவும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும்,
அமாவாசை தர்ப்பணத்தை சரியாக செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.